Hi everyone. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒன் டே பிளான். பிகாஸ் நான் இன்றைக்கி பயாலஜி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளை கழிச்சு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த நாளை கழிச்சு என்ன பண்ணலான்னு ஒரு ரஃப் பிளான் கொடுக்க போகிறேன். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி இந்த 1.5 டேஸில் ஃபுல் போர்ஷனுமே ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன, கேட்டகரி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வருது. என்னோடய ஹாஸ்டல்லேருந்து நான் ஐம் ட்ரைங் டு மேக் as much as possible. எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட்டகரி 1 வந்து ஃபுல்லாக போர்ஷன் முடித்தவங்களுக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் ரிவைஸ் மட்டும் பண்ணோம் அப்படிங்கிறவங்க வந்து you start revising from the beginning or else from easy chapters like 1, 2, 6, 7, 8, 11, 14, 15 இந்த மாதிரி சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸில் என்ன ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க, மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிட்டிங்க. ஸோ அப்போ ஈஸி சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஓகே ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டர்ஸ்லாம் அப்படியே என்ன செய்யலாம், படிக்கலாம். அண்ட் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனால எல்லாமே உங்களுக்கு ஓரளவு எல்லாமே படித்ததாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரிசையாக ரிவைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஈஸி சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து மற்ற சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ ரிவைஸ் பண்ணும்போது போத் புக் பேக் அண்ட் புக் இன் கொஷின்ஸை சேர்த்து என்ன செஞ்சுருங்க படிச்சிருங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸ் வேணால் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். பட் போத் புக் பேக் புக் இன் கொஷின்ஸை சேர்த்து என்ன செஞ்சுருங்க படிச்சிருங்க. பட் இந்த இது வந்து ரொம்ப ரேராக இருப்பாங்க கேட்டகரி எல்லா சாப்டர்ஸுமே படித்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க. பட் கேட்டகரி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கங்கே படிச்சிருப்போம் மாட்ரேட் லெவல். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ட்ரை டு கம்ப்ளீட் ஒரு 10 லெசன்ஸாவது ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது மாட்ரேட்னு சொல்லும் போது ஒரு 7-8 லெசனாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாட்ரேட் கேட்டகரி யாருன்னா அட்லீஸ்ட் 7 to 8 லெசன்ஸ் படிச்சிருக்கணும், அவங்க தான் மாட்ரேட் கேட்டகரி. சரி, அட்லீஸ்ட் 7 to 8 லெசன்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கோங்க. குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஃபஸ்ட் மிட் டேர்ம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் 7 to 8 லெசன்ஸ் ஃபுல்லாக முடித்தவங்க தான் இந்த மாட்ரேட் கேட்டகரியில் வரணும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல ஒரு 7 to 8 லெசன்ஸ், அந்த லெசனை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுங்க ரிவைஸ் பண்ணிடுங்க. அந்த லெசன்ஸை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடிகிற மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு திங் அதுதான் நீங்கள் பண்ணணும் இன்றைக்கும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே. தென் ஆஃப்டர் அதுக்கப்புறமா மீதி ஒரு 7 லெசன் இருக்கும்ல. இப்போ 8 லெசன் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி ஒரு 7 லெசன்ஸ் இருக்கும். அந்த 7 லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா லெசனுக்கும் படிக்க முடியாது, 7 லெசனுக்கும். அதுலேயுமே செலக்டடாக ஒரு 3-4 லெசன் எடுத்து என்ன செய்யலாம் நீங்கள் படிக்கலாம். எது ஈஸியான சாப்டர்ஸாக இருக்கோ அதை எடுத்து படிங்க. பட் இந்த 7 to 8 லெசன்ஸ் நீங்கள் படித்ததை கண்டிப்பாக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடணும். அது பப்ளிக் வரைக்கும் யூஸ் ஆகும். தென் ரிமைனிங் இந்த 7 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன் தான் படிக்க போகிறீங்க. அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் படிங்க. மீதி இருக்கிற நம்ம என்ன செஞ்சலாம் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி படிச்சிடலாம். இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. தென் பிகினர்ஸ், இந்த கேட்டகரியும் இருப்பீங்க பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நான் கொடுக்குற இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் நிறையா இருக்குது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் டே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். லாஸ்ட் மினிட், லாஸ்ட் டே, இல்லை எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை கொஞ்சம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ரெடியூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஒரு 7 லெசனாவது என்ன செய்யுங்க படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா, அது போக நேமிங், ரியாக்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈஸி 7 லெசன், நான் 7 லெசன் வேணாலும் சொல்லிடுறேன். என்னென்ன லெசன்ஸு, ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6, 7, 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 14, 15, எத்தனை 2, 4, 6, 8 சாப்டர் இருக்குது. இந்த 8ல் ஒரு 7 லெசன்ஸ் எடுத்து இதில் இருக்க நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மட்டுமா படிங்க. இது பிகினர்ஸ்க்கு 1.5 நாள் தான் இருக்குது, முழுசாக எதுவும் எடுத்து படிக்க முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிக்க முடியாது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த ஒரு 7 லெசன் ஈஸி லெசன் சொல்லியிருக்கேன். அந்த 7 லெசனில் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷினை என்ன செஞ்சுருங்க கவர் பண்ணிடுங்க. இது வந்து பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறனால பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். பட் பப்ளிக் முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு கிடைக்கிற டைமில் மற்ற லெசன்ஸ் என்ன செய்யணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாம் படித்தவங்க ஸ்டார்ட் வித் ஈஸி லெசன், ரிவைஸ், ஸ்டார்ட் ரிவைசிங். எழுதிலாம் பார்க்க முடியாது, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈக்குவேஷன்ஸ் அண்டு டெரிவேஷன்ஸ் இருந்தால் அங்கங்கே அப்படியே லைட்டாக ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே போயிருங்க, கிரிக்கிட்டே எழுதி பார்த்துட்டு போயிடணும். தென் மாட்ரேட் அப்படிங்கிற ஒரு 7-8 லெசனாக நான் மினிமம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க அந்த லெசன்ஸை ஃபஸ்ட் என்ன செய்யுங்க நாளைக்கு மதியத்துக்குள்ளே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு தென் நாளைக்கு மதியத்துக்கு அப்புறமா மீதி லெசனில் இம்பார்ட்டன்ட் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. தென் பிகினர்ஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லியிருக்க இந்த 7 லெசனில் நான் கொடுக்குற இப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் கொஷின், அந்த அப்லோட் பண்ணுற கொஷின்ஸ் என்ன செய்யுங்க ஒரு 7 லெசன் எடுத்து என்ன செய்யுங்க, எது கம்மியாக இருக்கோ எப்படினாலும் அதை எடுத்து படிங்க. இந்த எஸ்பெஷலி இந்த லெசன் 2, 14, 15 இதில் எல்லாமே புக் பேக் கொஷின் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ரொம்ப 2 லைன் 3 லைன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யுங்க எடுத்து படிங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ரஃப் பிளான். ஒரு 3 பேருக்குமே நான் கேட்டகரியாக பிரித்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் ரொம்ப கம்மி பண்ணி என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வரும், அதை பாருங்கள். தென் லைவ் முடிஞ்சால் நம்ம ஆர்கானிக் அதில் என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
keep preparing. All the best. If any videos needed, please do comment. I'll try to upload as soon as possible. Thank you.